இது எனக்கு தெரிஞ்சு அருள் சார்கிட்ட இருக்கிற நற்குணங்கள். அப்புறம் இந்த கதை இயக்குனர் கணேஷ் விநாயகன் அவர்கள். அப்படியா? அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் மறந்து. 90 பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அருள்வான் திரைப்படத்திற்கு இந்த விழாவிற்கு வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள், வானொலி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட படக்குழுவினருக்கும் எனது நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இதில் நிறைய வலிகளும் இருக்குது, துன்பங்களும் இருக்குது. தகராறு, வீர சிவாஜி, ஹைப்பர் கன்னடத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் தீன், இதுக்கப்புறம் அருள்வான். இந்த அருள்வானுக்கு முன்னாடி 4 படங்கள்லையுமே நான் ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு கால் பண்ணி சான்ஸு கேட்டு படம் பண்ண படம். இந்த படம் தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பண்ண சொன்ன படம். அதனால் நான் அந்த ப்ரொடியூசரை நான் ரொம்ப ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். சரவணன் சாரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்றைக்கி வர முடியல. அவர் சினிமா ரொம்ப ஃபேஷன் அவருக்கு. அதாவது ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இது வந்து காளி வெங்கடன் லீடாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக ஆக்குனார். இல்லை கணேஷ், இதை கொஞ்சம் பெட்டராக கொண்டு வாங்க, டெக்னீஷியனை பெரிய டெக்னீஷியனாக கொண்டு வாங்க, ஜிவி பிரகாஷை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு இந்த படத்தை பெருசாக கொண்டுட்டு போனார். அவர் வந்து சினிமாவில் வந்து 90 பிக்சர்ஸ்ன்னு வச்சுருக்கிறாரு சார். அந்த 90 ஃபிலிம்ஸுக்கு மேலே படம் பண்ணணுன்னு என்னோடய ஆசை. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் சினிமாவை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் எப்போதுமே. நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், இந்த கம்பெனி பெருசாக வளரும். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக என்னோடய படம் எடிட்டர் கிஷோரை பற்றி சொல்லணும். அவர் என்னோடய 2வது படம், முதல் படம் அவருக்கு ஸ்டேட் அவார்டு வந்துட்டு அந்த தேன் படம் வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவருக்கு வந்துட்டு விருது இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன முரண்பாடு இருந்துச்சு அவருக்கும் எனக்கும். இது இல்லை, இப்படி வேணும், இப்படி வேணான்னு. இது ஒரு ஆர்ட் ஃபார்மாகவும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு சரியாக முழுமையாக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ கிஷோர். பெரிய செட் ஒர்க் இல்லாட்டாலும் சின்ன சின்ன ஒர்க்காக இருந்துச்சு. அது ரொம்ப லைவாக ஆர்ட் டைரக்டர் இளையராஜா வந்துட்டு பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்துட்டு லீலாவதி மேடம் ஆக்சுவலி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒருன்னு வந்துட்டு ஃபைட் மாஸ்டர், காஸ்டியூமர் கணேஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட 2 கரங்களாக என்னோடய உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க. விஜய் வினோர், சாம் ஜோசப், மிதுன்ராஜ், சக்தி, முத்துக்குமார், குழந்தை வேலப்பன், கணேஷ்குமார், கிஷோர், இது எல்லாமே என்னோட 2 கரங்களாக நின்று என் கஷ்டங்களை எந்த பாயிண்ட்லேயுமே வந்துட்டு என்னை விட்டு வந்துட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் கூட இருந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வருவாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சுகுமார், அவரோட நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னோடய நண்பன் அப்படின்னு. என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இந்த படமும் அப்படி தான் வந்துட்டு பயணித்தோம். உங்களுக்கு விஷுவல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்துட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு. இந்த கதையை வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்துட்டு அவன் தான் லொக்கேஷனை சூஸ் பண்ணான். இங்கெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு பெட்டராக இருக்கணும். இங்கே வந்துட்டு காளி அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நடைபாதையுமே போகாத இடங்களுக்குள்ளார வந்துட்டு புகுந்து போய் இந்த படத்தை எடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்திருக்குது. இதில் வந்துட்டு எல்லாருமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷுவலை கொண்டுட்டு வந்திருக்க முடியாது.
நெக்ஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ், அவர் நீண்ட நாள் நண்பர். நான் உதவி இயக்குனர் இருந்த காலத்துலேருந்து எனக்கு உதவி பண்ண மனிதர். எப்போதுமே எதுக்குமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் என்னோடய ஃபோனை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுவார். நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, இது நாங்கள் வந்துட்டு இந்த சொல்ல முடியாத டிஜிட்டில் தான் அவரோட பேமெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல், பரவாயில்ல நீ நல்லா வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதில் 50% அவரோட உழைப்பு இருக்குது. அப்படி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஜிவி. அடுத்ததாக கிருத்திகா சொல்லணும். இந்த படத்தில் ஆக்சுவலி 3 ஹீரோக்கள். ஒன்று ஆரவ் சார், இன்னொன்று அருளிந்தி சார், அப்புறம் கிருத்திகாவை வந்துட்டு சொல்லணும். ஏன்னா மெயின் கண்டென்ட்டாக வந்துட்டு கிருத்திகாவோட பேஸில் தான் அந்த கதைக்குள்ளார இருக்கும். அவள் பட்ட கஷ்டங்களை நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியலை. அவள் குழந்த தினசரி அவங்க அம்மா கண்ணை பார்த்தோன்னா அவங்க கண் வந்துட்டு கண்ணீர் ததும்பி நிற்கும். ஏன்னா தான் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. அது அவங்களுக்கு அந்த வலி வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பெருசாக இருந்ததே தவிர அதனோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா இடத்துலையுமே, அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில்லுலேருந்து கீழே லொக்கேஷனில் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கீழே வரணும். கீழே இருந்து மேலே போக முடியாது. 3.5 மணி நேரம் எங்களுக்கு வந்துட்டு செலவாகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளாரையே ஒரு டென்ட்டு அமைச்சு அதுக்குள்ளார தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படி தான் எல்லாருமே ஒரு 18 நாள் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டே இருந்தாங்க. இப்போ சரியான உணவு கிடையாது, நடைபாதை கிடையாது, நிறைய இடத்துல விழுந்துருவா பாப்பா. அப்புறம் நைட்டு அனிமல் இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அவள் ஒரே டெடிக்கேஷனாக இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறா. அதாவது என்ன சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு எந்த கேட்டகரியில் வந்துட்டு இதுக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ, கிருத்திகாவுக்கு இது வந்துட்டு மிகப்பெரிய விருதாக வந்துட்டு வழங்கும். கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு அவளுக்கு கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் கிருத்திகா. அண்டு அதுக்கப்புறம் ரம்யா சொல்லணும். ரம்யா வந்து நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஹீரோன்னு இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்து ரம்யா இருந்தாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணோன்னே அவங்க அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, சார் நான் அந்த வில்லேஜ் படம்லாம் பண்ண மாட்டேன், சிட்டி பேஸில் ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னாங்க. சரி ரம்யா நீங்கள் வாங்க, சும்மா ஜென்ரலாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்கிரிப்டு. பிடிச்சதுனால கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரம்யா கண்டிப்பாக நீங்கள் மாடர்னாக அடுத்தடுத்து படங்கள் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்டு ரம்யா பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு. நான் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைப்பேன். ஏன்னா அந்த சுகுமார் வந்துட்டு அந்த சன் வர்றதுக்கு முன்னாடி ஷாட் எடுக்கலான்டா, அந்த மிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 6:50க்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க. அதுவும் காஸ்டியூம் மேக்கப்போடு வருவாங்க. வித்தவுட் மேக்கப் தான், ஆனால் பட் லைட்டாக அவங்க மேக்கப் அப்ளை பண்ணிப்பாங்க. ஆனால் அவ்வளோ காலையில் அந்த குளிரில் அங்கே எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு இடத்துல கூட அவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து எங்களுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. அண்டு அண்ணன் காளி அண்ணனை வந்துட்டு பற்றி சொல்லணும். அண்ணன் நீங்கள் படத்தில் கொஞ்சமான சீன்கள் வந்தாலும் அந்த படத்தை வந்துட்டு 2-3 இடத்துல ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்கிறீங்கண்ணே. அது ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, ஒரு சிறந்த ஆக்டர். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அண்ணனோட நான் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காளியண்ணனை அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்துட்டு எதையுமே வந்துட்டு யோசிக்காமல் உனக்கு பண்ணித்தரேன்னு வந்து எங்களோட ஜாயின் பண்ண காளியண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கோ ஆர்டிஸ்டாக ஜான் விஜய், விடிவி கணேஷ், ஹரிஷ் உத்தமன், சரவணன் அண்ணன் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஆரவ் சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை ஆரவ் சார்கிட்ட சொல்லும்போது, சார் இந்த கதையில் 2 இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று குழந்தை, இன்னொன்று கலெக்டர். இது உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பித்தேன். கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை கேட்டுட்டு, சார் இந்த கதையை நம்ம சொல்லாமல் வந்துட்டு யார் சொல்கிறது சார், எந்த இடமா இருந்தானே, இது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது சொசைட்டிக்குள்ளார நடக்கிற ஒரு கருத்து இல்லை, அதனால் நான் தாராளமாக அந்த படத்தில் நடிக்கிறேன்னு தான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார வந்தார். பட் அவரோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே அந்த 18 நாள் எங்களோட அந்த டென்ட்டில் தங்கிட்டு ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஒரு டைம் சொன்னால் அந்த டைமு, என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ அந்த காஸ்டியூமு அங்கே வந்துட்டு நாங்களே சமைச்சு அப்படி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்றது தெரியாது. கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப டெடிகேஷனாக அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணார். இவர் வந்துட்டு முற்பகுதியில் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான போராடுற ஒரு மனிதனாக இருக்கிறாரு. இதனோட 2ஆம் பகுதி செகண்ட் ஹாஃபில் இந்த சொசைட்டிக்கு போராடுற ஒரு மனிதராக தான் அருள் சார் இந்த படத்துக்குள்ளார இருக்கிறாரு. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரவ் சார் இந்த படத்தை நடித்து கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆரவ் சார். ஆக்சுவலி அருள் சாரை பற்றி நிறைய சொல்லணும். கிட்டத்தட்ட என்னோட 2வது படம் சாரோட. ஒரு 14 வருட நட்பு அவரோட எனக்கு. சாரை பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையானவர், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப அன்பானவர். அதாவது பெரியவங்க சிறுவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மனிதர். இவன் வெற்றி பெற்றவன், இவன் தோல்வி பெற்றவன் அப்படின்னு நினைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பண்ணுற ஒரு சிறந்த குணம் கொண்டவர். இது எனக்கு தெரிஞ்சு அருள் சார்கிட்ட இருக்கிற நற்குணங்கள். அப்புறம் இந்த கதையை கண்டிப்பாக அந்த படத்துக்கு வரும் சார், கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி சார்கிட்ட இந்த படத்தோட விஷுவல் நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு காட்டினேன். சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கதை கேளுங்க சார் அப்படின்னா, அவர் உடனே வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு கேட்டார் என்கிட்ட. ஸ்கிரிப்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தோடனே அவர் என்ன சொன்னார்னா, இது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய படம் கணேஷ், இதை கண்டிப்பாக வந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் இதை ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணோன்னா ப்ரொடியூசர் அவரும் மீட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்கிட்டையும் ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு பேசி இது பண்ணிட்டார். ஆனால் பட்டு சாருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே தான் தேனி டிஸ்ட்ரிக்குள்ளாரெலாம் ஒரு 4 நாள் மலைப்பகுதியில் அவரை படாத பாடு படுத்திட்டேன் நான். ஒரு இடம் மட்டும் வந்துட்டு கூக்கல் பகுதியிலேருந்து கீழே இறக்கணும். அதாவது நாங்கள் மேலேயே சின்னதாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது கேமராமேனுக்கிட்ட வந்துட்டு கேட்டார், சார் கீழே எடுத்தால் நல்லா இருக்குமா மேலே எடுத்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டார். கேமராமேன் வந்துட்டு கீழே எடுத்தால் நல்லா இருக்கணும்னு வந்துட்டு சொல்லிட்டார். அவர் கீழே இறங்குனார். இறங்குனதுக்கப்புறம் ரியாக்ஷன்லேயே என்னை திட்டினார், வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரிஜினலாகவே கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு பண்ணோம். அது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு படமாக பார்க்கும்போது மிகப்பெரிய வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்காக நான் கிட்டத்தட்ட அந்த இவ்வளோ வருட நட்பில் எப்போதுமே சொல்லுவார். இப்போ கூட உட்காந்துருக்கும்போது சொன்னார், சுகுமார் டைரக்டர் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. இல்லை, அவர் அப்படி தான் பேசுவார், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவார்.
அதனால் எப்போதுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் கணேஷ், நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இது அவருக்கு வந்துட்டு பிடிச்ச ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்துட்டு சேரும். இது நான் இதுக்கு முன்னாடி தேன் பண்ணும்போது சக்தி சார் தான் அந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் மறுபடியும் சக்தி சார்கிட்ட இந்த படத்தை வந்துட்டு காட்டினோம். சக்தி சாருக்கு இந்த படம் ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுது. இன்னொன்று சென்டிமெண்ட்டாக சக்தி சார் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக அருள் சார் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி வந்துட்டு நல்ல கதையை எடுப்பாரோ, அதேமாதிரி அவர் பார்க்குற படங்களும் நல்ல படங்களை தான் ரிலீஸ் பண்ணுவார். இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அவரோட ரிலீஸிங்கில் இருக்கும். மற்றும் கோபுடீசர் சுபா மேம் சார் வர நாளில் வந்திருக்கிறாங்க. சரண், சரத், அவங்க எல்லாத்துக்குமே என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒன்ஸ் மோர், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அண்ணன் வந்துட்டு கலைமாமணி நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.